எப்பொழுதுமே பிதா அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் எப்பொழுதுமே ஒரு ஜெயம் கொள்ளுகிறவராய் இருந்தார். And we saw how we can also be like that. எப்படி நாமும் அப்படி இருக்க முடியும் என்பதை பார்த்தோம். In a world where Jesus said you will have trouble, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொன்னார். because you're like sheep in the midst of wolves. ஓநாய்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடுகளைப் போல உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு சொன்னார். You're not a wolf. நீங்கள் ஓநாய்கள் இல்லை. But the world is full of wolves. ஆனால் உலகமானது ஓநாய்களினாலே நிறைந்து காணப்படுகிறது. See, wolves are always trying to grab things for themselves. ஓநாய்கள் எப்பொழுதுமே தங்களுக்கென்று காரியங்களை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. The sheep is not like that. ஒரு ஆடு அப்படி அல்ல. And a true Christian is not a wolf. ஒரு மெய்யான கிறிஸ்தவன் ஒரு ஓநாய் அல்ல. He is not trying to grab things from other people. அவன் மற்றவர்களிடமிருந்து காரியங்களை பிடுங்கலாம் என்று எண்ணுவதில்லை. He is like a sheep. அவன் ஒரு ஆட்டை போல இருக்கிறான். If people attack him, he doesn't fight back. ஜனங்கள் அவனை தாக்கினால் மீண்டுமாய் அவர்களை எதிர்த்து போராட மாட்டார். That is how Jesus also was. இப்படிதான் இயேசுவும் கூட இருந்தார். We read in Isaiah chapter 53. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். That is a very well-known chapter of how Jesus suffered as a man. இயேசு மனிதனாய் இருந்து எப்படி பாடுபட்டார் என்று விளக்குகிறதான ஒரு அருமையான ஒரு அதிகாரம். And that is an example that he has given for us to follow. நாம் பின்பற்றும்படியாக ஒரு மாதிரியை அங்கே இயேசு வைத்திருக்கிறார். And it says about him that in verse 3 he was despised and forsaken by men. மூன்றாம் வசனத்திலே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருக்கிறார். The last part he was despised. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் என்று கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். So if you are married to somebody, நீங்கள் ஒருவருக்கு திருமணம் செய்யப்பட்டிருந்தால், you as a woman you are married to a man, ஒரு ஸ்திரியாய் இருக்கிற நீங்கள் ஒரு ஆணை விவாகம் பண்ணினால், if your husband is despised and rejected and forsaken by people, உங்களுடைய கணவன் மக்களாலே அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டால், will you stand with your husband or will you stand with those people who are despising your husband? கணவன் சார்பாக நீங்கள் நிற்க போகிறீர்களா அல்லது உங்களுடைய கணவனை அற்பமாய் எண்ணுகிற அந்த மக்களை சேர்ந்து கொள்ள போகிறீர்களா? Supposing your family despises your husband, உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய கணவனை அற்பமாய் எண்ணினால், will you stand with your family or will you stand with your husband? நீங்கள் உங்கள் கணவனோடு கூட சேர்ந்து நிற்க போகிறீர்களா அல்லது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்து கொள்ள போகிறீர்களா? I hope you will stand with your husband. உங்களுடைய கணவனோடு கூட தான் நீங்கள் நிற்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். And not with your family. உங்களுடைய குடும்பத்தோடு அல்ல. So in the same way, if Jesus is despised, I want to be despised with him. அதே போல தான் இயேசு அற்பமாய் எண்ணப்பட்டால், அசட்டை பண்ணப்பட்டால், நானும் அவரோடு கூட சேர்ந்து நின்று அசட்டை பண்ணப்பட விரும்புகிறேன். I don't want to be popular in a world that despises my bridegroom. என்னுடைய மணவாளனை அசட்டை செய்கிற ஒரு உலகத்திலே நான் பிரபலமாய் இருக்க விரும்பவில்லை. And a Christianity that does not accept the lordship of Jesus Christ, I don't want to be popular with that Christianity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை தன்மை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கிறிஸ்தவத்திலே நான் ஒரு பகுதியாக இருக்க விரும்பவில்லை. A Christianity where all the pastors are running after money, different from Jesus Christ, I don't want to be popular with that. ஒரு கிறிஸ்தவம் பணத்தின் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற பாஸ்டர்மார்களால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கிறிஸ்தவத்திலே நான் ஒரு பகுதியாக இருக்க விரும்பவில்லை. Because my bridegroom, he did not run after money. என்னுடைய மணவாளன் அவர் பணத்தின் பின்னாக ஓடவில்லை. We are to follow his example. நாம் அவருடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும். So we will be rejected not only by the world, ஆகவே நாம் இந்த உலகத்தால் மட்டும் புறக்கணிக்கப்படுவதில்லை, we will be rejected by Christians. கிறிஸ்தவர்களாலும் நாம் புறக்கணிக்கப்படுவோம். When Jesus was on earth, இயேசு இந்த பூமியிலே இருந்த பொழுது there were many people who did not believe in him. அவரிலே விசுவாசம் வைக்காத अनेक ஜனங்கள் இருந்தார்கள். His own 4 brothers did not believe in him. அவருடைய சொந்த 4 சகோதரர்கள் அவரை நம்பவில்லை. His relatives did not believe in him. அவருடைய உறவினர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. The Romans did not believe in him. ரோமர் அவரை நம்பவில்லை. The Greeks did not believe in him. கிரேக்கர் இயேசுவை நம்பவில்லை. The Jews did not believe in him. யூதர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. Everybody rejected him. எல்லாரும் இவரை தள்ளினார்கள். But do you know who rejected him the most? அதிகமாக அவரை தள்ளினவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? The people who read the Bible every week. ஒவ்வொரு வாரமும் வேதத்தை வாசித்த ஜனங்கள். Not the Romans. ரோமர்கள் அல்ல. You know, when they brought Jesus before Pilate, பிலாத்துவுக்கு முன்பாக இயேசுவை கொண்டு வந்த பொழுது, he was a Roman. அவன் ஒரு ரோமனாய் இருந்தான். He said, "Oh, let him go, don't crucify him." இவர் போகட்டும், இவரை விட்டு விடுங்கள், இவரை சிலுவையில் அறைய வேண்டாம் என்று சொன்னான். Who was Pilate? பிலாத்தியா. He was an idol worshipping follower of Caesar. அவன் ராயனை பின்பற்றுகிறவன விக்கிரக ஆராதனைக்காரனாய் இருந்தான். Lover of position, money, everything. ஸ்தானத்தையும் பணத்தையும் நேசிக்கக்கூடியவனாய் இருந்தான். He didn't believe in the Bible. அவன் வேதத்திலே நம்பவில்லை. But he said, "Okay, I
don't want to kill Jesus, let him go. நான் இயேசுவை கொலை செய்ய விரும்பவில்லை, அவர் போகட்டும் என்று I சொன்னார். think he's an innocent man. அவர் ஒன்றும் அறியாதவர் என்று I அவர் think சொன்னார். all these fellows are jealous of him, that is why they have brought him to இந்த court. மக்கள் எல்லாரும் அவரை பார்த்து பொறாமைப்படுகிறபடினாலே தான் வழக்கு மன்றத்துக்கு இழுத்து He வந்திருக்கிறார்கள். was the ruler. அவர் ஒரு ஆளுகை He செய்கிறவர். didn't want to crucify Jesus. அவர் இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக விரும்பவில்லை. Who were the people who said, no, you got to kill him? இல்லை, இவரை கொலை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னவர்கள் யார்? The people who read the Bible, வேதத்தை வாசித்தவர்கள், the leaders, தலைவர்கள், the bishops, பிஷப்மார்கள், Annas and Caiaphas. அன்னா, காய்பா இவர்களை போன்றவர்கள். They hated him. அவர்கள் அவரை They பகைத்தார், despised him. அவரை அசட்டை They பண்ணினார்கள். read the Bible, the whole Bible spoke about Jesus. அவர்கள் வேதம் முழுவதுமாய் வாசித்திருக்கிறார்கள், வேதம் முழுவதும் இயேசுவை பற்றியே But they never பேசியிருக்கிறார்கள். saw it. ஆனால் அவர்கள் அதை பார்க்க முடியவில்லை. They killed him. அவரை கொலை செய்தார்கள். So we learn from that. ஆகவே இதிலிருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். When we follow Jesus, நாம் இயேசுவை பின்பற்றும் பொழுது so many people may oppose us. அநேகர் நம்மை எதிர்க்கலாம். Non-Christians, கிறிஸ்தவர் இல்லாதவர்கள், like Pilate. பிலாத்துவை போல உள்ளவர்கள். But they may be a little more merciful to us. ஆனால் அவர்கள் நம்மிடத்திலே சற்று கரிசனையாக இருப்பார்கள், But இரக்கம் the காண்பிப்பார்கள். Christians who read the Bible, ஆனால் வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்தவர்கள், like in Jesus' time, they'll be the ones who oppose us the most. இயேசுவின் காலத்தில் இருந்ததை போல இன்றைக்கு நம்மை அதிகமாக எதிர்க்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். See, in the last 30 years, கடந்த 30 ஆண்டுகளாக I have faced so much opposition and attacks and articles and books written against me for many years. பல ஆண்டுகளாக எனக்கு விரோதமாய் பல விதங்களிலே அவர்கள் என்னை பற்றி தவறாய் எழுதி பத்திரிகைகளை விமர்சித்து என்னை பற்றி சொல்லி இப்படி தாக்கினார்கள். But the people who are attacking me are not the Hindus, ஆனால் என்னைக்கு விரோதமாய் தாக்கினவர்கள் இந்துக்கள் அல்ல, not Muslims, முஸ்லிம்கள் அல்ல, not Buddhists, புத்த மதத்தினர் அல்ல, not even the Roman Catholics, ரோமன் கத்தோலிக்கர்கள் கூட அல்ல, not the CSI. சிஎஸ்ஐ மக்களும் அல்ல. You know who are the people who are opposing me the most? என்னை அதிகமாக எதிர்க்கிற ஜனங்கள் யார் தெரியுமா? People who read the Bible and say they are believers. விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொண்டு வேதத்தை வாசிக்கக்கூடிய ஜனங்கள். Brethren assemblies and Pentecostal assemblies. பிரதரன் அசெம்பிளி சபை சேர்ந்தவர்களும் பெந்தகோஸ்து சபையை சேர்ந்தவர்களும். Why is that? ஏன் இப்படி இருக்கிறது? Because it was exactly like that for Jesus. இயேசுக்கும் இதே போலத்தான் இருந்தது. The Romans didn't want to kill him. ரோமர்கள் இயேசுவை கொலை The செய்ய Greeks didn't விரும்பவில்லை. want to kill him. கிரேக்கர்கள் இயேசுவை கொலை செய்ய விரும்பவில்லை. All the Gentiles didn't want to kill him. புறஜாதியார் இயேசுவை கொலை செய்ய விரும்பவில்லை. Even the Sadducees who had wrong doctrine were not so eager to kill him. தவறான உபதேசத்தை கையாண்டு கொண்டிருந்த சதுசேயர் என்னும் கூட்டத்தினர் கூட இயேசுவை கொலை It செய்ய is the விரும்பவில்லை. Pharisees பரிசேயர்கள் தான் who are like the believers of today. இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளைப் போல உள்ளவர்கள். Read the Bible and followed every letter. வேதத்தை வாசித்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் பின்பற்றினவர்கள். They are the ones who wanted to kill Jesus. இவர்கள் தான் இயேசுவை கொலை செய்ய விரும்பினார்கள். They are the ones who attack us today. இன்றைக்கும் நம்மை தாக்குகிறவர்கள் இவர்கள் தான். I know many of them will be quite happy to see me dead. நான் மரித்து போய்விட்டால் அதில் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். So when it says here he was despised and rejected, ஆகவே அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவரை புறக்கணித்தார்கள் என்று do you know சொல்லப்படுகிறது. that if you follow Jesus, that is what you will face from your relatives and from other Christians. நீங்கள் இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கும் பொழுது, இயேசுவை பின்பற்றும் பொழுது உங்களுடைய உறவினர்களிடத்திலிருந்தும் மற்ற கிறிஸ்தவர்களிடத்திலிருந்தும் இதே போலத்தான் பிரச்சனையை And சந்திப்பீர்கள். because of my stand for the Lord, தேவனுக்கென்று நான் நிற்கிற இந்த நிலையினாலே do you know who has taken me to court? என்னை வழக்கு மன்றத்திற்கு எடுத்துச் சென்றவர்கள் யார் தெரியுமா? Not the Hindus, இந்துக்கள் அல்ல, not the Muslims, முஸ்லிம்கள் அல்ல, not the Buddhists, புத்த மதத்தினர் not அல்ல, the Roman Catholics, ரோமன் கத்தோலிக்கர்கள் not அல்ல, the CSI, சிஎஸ்ஐ மக்கள் அல்ல, but so-called believers who are my relatives. என்னுடைய உறவினர்கள் விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் தான் என்னை வழக்கு மன்றத்துக்கு எடுத்துச் Why am சென்றார்கள். I saying this? நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? Jesus said, your enemies will be the members of your own family. உன்னுடைய சத்துருக்கள் உன் வீட்டாரை என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Have you experienced that? இதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? What we see in Isaiah 53, இயேசு 53ஆம் அதிகாரத்தில் it's நாம் என்ன not only காண்கிறோம்? for Jesus, it's for us. இது இயேசுவுக்கு மட்டுமல்ல, இது நமக்கும் பொருந்தும். He was despised and forsaken by men. அவர் மனிதராலே புறக்கணிக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். And then it says, பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, verse 7, 7ஆம் வசனம், he was oppressed and afflicted, but he did not open his mouth. அவர் நெருக்கப்பட்டு முடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. Like a lamb that is led to the slaughter, like a sheep that is silent before its shearers, he did not open his mouth. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் வாயை திறவாதிருந்தார். That is how we are to be. இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். When people accuse us, we keep our mouth shut. நம்மை குறை சொல்லும் பொழுது நாம் வாயை மூடி இருக்க வேண்டும். That has been my experience for 40 years. 40 ஆண்டுகளாக இதுதான் என்னுடைய அனுபவமாக இருக்கிறது. People say things,
And Jesus says, keep your mouth shut. ஜனங்கள் பல காரியங்களை சொல்லுகிறார்களா? இயேசு சொல்லுகிறார், வாயை பொத்திக்கொள். Sometimes the Lord says, சில சமயத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், do you want to handle those people yourself or will you let me handle them? இந்த இப்படிப்பட்ட மக்களை நீயே கையாள போகிறாயா அல்லது நான் கையாளும்படி நீ விரும்புகிறாயா? I say, Lord, you handle them. I don't want to handle them. ஆண்டவரே, இவர்களை நான் கையாள வேண்டாம், நீரே கையாண்டு கொள்ளும் என்று சொல்கிறேன். When people accuse you, just keep quiet. ஜனங்கள் உங்களை குற்றம் சாட்டும் பொழுது அமைதியா இருங்கள். That is the meaning of being a sheep in the midst of wolves. இதுதான் ஓநாய்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டை போல என்ற இந்த பொருளுக்கு அர்த்தம். Wolves will show their teeth just like these dogs when they get angry. நாய்களுக்கு கோபம் வந்தால் பார்த்திருக்கிறீர்களா? பல்லை காண்பிப்பது போல ஓநாயும் பல்லை காண்பிக்கும். But a sheep does not show its teeth like that. ஆனால் ஒரு ஆடு தன் பல்லை அப்படி காண்பிப்பதில்லை. So let other people show their teeth. மற்ற மக்கள் வேண்டுமானால் தங்கள் பல்லை காண்பிக்கட்டும். That proves that they are dogs and wolves. அது எதை நிரூபிக்கிறது? அவர்கள் நாய்கள் என்றும் ஓநாய்கள் என்றும் நிரூபிக்கிறது. And we have to follow Jesus, who like a sheep was silent. அமைதியா இருக்க, சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல இருந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். A sheep has got a lot of wool on its body. ஒரு ஆட்டுக்கு அதனுடைய சரீரத்திலே நிறைய கம்பளம் இருக்கும், கம்பள முடிகள் இருக்கும். A lot of people rear sheep because they can cut the wool and sell it. அந்த கம்பளி போன்று இருக்கக்கூடிய மயிரை கத்தரித்து அதை விற்பனை செய்வதற்காக அநேகர் விதமான ஆடுகளை வளர்க்கிறார்கள். So when the sheep is brought with the body full of wool, ஆகவே கம்பளம் போன்ற மயிர்கள் நிறைந்த ஒரு ஆடு கொண்டு வரப்படும் பொழுது it looks beautiful when it's full of wool. அது அந்த கம்பளினாலே நிறைந்திருக்கும் பொழுது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. And they take the knife and they cut off all the wool. அவர்கள் ஒரு கத்தியை எடுத்து அந்த மயிரை எல்லாம் வெட்டுகிறார்கள். And they make that lamb look so naked. இப்பொழுது அந்த ஆட்டை பார்க்கும் பொழுது நிர்வாணமாய் காட்சியளிக்கிறது. Without any clothes, as it were. அதற்கு ஆடை இல்லாதது போல ஒரு காட்சியாய் And you தோன்றுகிறது. know what the sheep does? அந்த ஆடு என்ன சொல்லுகிறது தெரியுமா? It just stands there quietly அமைதியாக இருக்கிறது. while they are cutting and making it all ugly. அந்த மயிரை எல்லாம் வெட்டி 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 அதை அசிங்கமாக்குவது வரைக்கும் அமைதியாக That is the இருக்கிறது. picture here. இங்கே அந்த காட்சி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus was like that. இயேசு அப்படித்தான் இருந்தார். They told all types of lies about him. அவரை பற்றி பலவிதமான பொய்களை சொன்னார். அவர் வாயை He did திறவாமல் not இருந்தார். open his mouth. அவர் தன்னுடைய வாயை திறவாமல் இருந்தார். In the midst of the disciples, he opened his mouth and proclaimed the word and praised the Father. சீஷர்களின் மத்தியிலே அவர் வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து பிதாவை மகிமைப்படுத்தினார். But in the midst of his accusers, he kept his mouth shut. ஆனால் தன்னை குற்றம் சாட்டுகிறவர்கள் மத்தியிலே அவர் வாயை மூடியிருந்தார். There is a place for us to open our mouth and shout. நாம் வாயை திறந்து சத்தம் போடக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. You know where that is? அது எங்கே தெரியுமா? In the church. சபையிலே. Praising the Lord. தேவனை துதிப்பதிலே, Praying to God. அவரிடத்திலே ஜெபிப்பதிலே, Giving our testimony. நம்முடைய சாட்சியை சொல்லுவதிலே, There we must be bold and open our mouth. அங்கே நாம் தைரியமாய் இருந்து வாயை திறக்க வேண்டியிருக்கிறது. Not be timid and keep quiet. பயந்து அமைதியாக இருக்க தேவையில்லை. We must not keep our mouth shut when we are praising the Lord. நாம் தேவனை துதிக்கும் பொழுது வாயை மூடி இருக்க கூடாது. Everyone must learn to praise the Lord with wide open mouth. ஒவ்வொருவரும் வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Everyone must learn to open their mouth and speak loudly and give their testimony for Christ. கிறிஸ்துவுக்கென்று சாட்சி சொல்வதற்காக ஒவ்வொருவரும் வாயை விரிவாய் திறந்து தைரியமாய் சொல்ல வேண்டும். But in the school or office or college, when people are accusing you and telling lies about you, then you must keep your mouth shut. அலுவலகத்திலேயோ கல்லூரியிலேயோ படிக்கிற பள்ளியிலேயோ தொழிற்சாலையிலேயோ உங்களை குறித்து பொய்யாய் குறை சொல்வார்கள் என்று சொன்னால் அங்கே உங்கள் வாயை மூடி வையுங்கள். But many Christians are not like that. அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல. In the meeting their mouth is shut. கூட்டத்தில் அப்படியே வாயை மூடி அமைதியா இருப்பார்கள். They don't praise the Lord. ஆண்டவர் துதிப்பது கிடையாது. They don't testify. ஆண்டவருக்கு நம்பிக்கை இருக்கிறது, சாட்சி சொல்வது கிடையாது. But outside, if somebody accuses them, they raise their voice and start shouting at them. ஆனால் வெளியே போய் யாராவது இவர்களை குறை சொல்லிவிட்டால் சத்தத்தை பார்க்க வேண்டுமே, வாயை திறந்து அவ்வளவாய் சத்தம் போடுவார்கள். Even on the road, if some accident with a scooter or something, they'll start shouting. ரோட்டிலே போய் கொண்டிருக்கும் பொழுது யாராவது வந்து இடித்து விட்டால் போதும் அவர் போடுகிற சத்தத்தை பார்க்க வேண்டுமே. I wish they would praise the Lord like that in the meeting. அதுபோல கூட்டத்திலே ஆண்டவரை துதித்தால் நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். There on the road you must keep quiet. அந்த ரோட்டிலே நீங்கள் அமைதியா இருக்க வேண்டும். Here is the time to praise the Lord and raise. இங்கேதான் நாம் தேவனை துதிக்க வேண்டும், அவரை உயர்த்த That வேண்டும். is true Christianity. இதுதான் மெய்யான கிறிஸ்தவம். So in the world you have to recognize you will face trouble. ஆகவே இந்த உலகத்திலே நாம் கண்டிப்பாக பிரச்சனையை சந்திப்போம். But why is it Jesus could keep quiet and he was so bold? ஆனால் இயேசு ஏன் அவர் அமைதியாக இருந்து தைரியமுள்ளவராய் இருந்தார்? Because it says in 1 Peter chapter 2, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Peter chapter 2, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். it says here that Jesus has given us an example in verse 21 that we should follow in his steps. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பின்பற்றும்படியாக நமக்கு ஒரு அடிச்சுவடை மாதிரியாக வைத்து போனார். What example has he given? அவர் நமக்கு என்ன மாதிரியை வைத்து போனார்? First of all, he committed no sin. முதலாவதாக அவர் பாவம் செய்யவில்லை. Verse 22.
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Second, he never told any lies. இரண்டாவது அவர் பொய் சொல்லாதிருந்தார். Please listen, these are the areas where he is an example. தயவுசெய்து கவனித்து கேளுங்கள். இந்த பகுதியிலே தான் நமக்காக ஒரு மாதிரியாக What இருந்தார். does it say? We must follow in his steps. அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் பின்பற்ற வேண்டும். What are those steps? அந்த அடிச்சுவடுகள் என்ன? ஒன்று, he did not sin. அவர் பாவம் செய்யவில்லை. Lord, I want to follow in those steps. ஆண்டவரே, அந்த அடிச்சுவடுகளிலே நான் பின்பற்ற He விரும்புகிறேன். never told a lie with his mouth. தன்னுடைய வாயினாலே ஒரு பொய்யையும் அவர் சொல்லவில்லை. Lord, I want to follow in those steps. ஆண்டவரே, நான் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற விரும்புகிறேன். And when he was reviled, he did not revile in return. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல் இருந்தார். Lord, I want to follow in those steps. I don't want to shout back when somebody shouts at me. ஆண்டவரே, அந்த அடிச்சுவடை நான் பின்பற்ற விரும்புகிறேன். என்னை யாராவது பார்த்து சத்தம் போட்டு திட்டினால் மறுபடியும் நான் வையக்கூடாது. When he was suffering, he did not utter any threats. பாடுபடும் போது அவர் பயமுறுத்தாமல் இருந்தார். He did not say, wait, one day God will judge you fellows. நீங்கள் எல்லாரும் காத்திருங்கள், ஒரு நாளிலே தேவன் உங்களை எல்லாம் தண்டிப்பார் என்று You சொல்லவில்லை. are troubling me, one day God will judge you. என்னையா தொந்தரவு செய்கிறீர்கள், ஒரு நாளிலே தேவன் உங்களை தண்டிப்பார். He never said anything. அப்படி ஒரு காலம் சொல்லவில்லை. He did not threaten them when he suffered. அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல் இருந்தார். And it says here, what did he do? அதற்கு அவர் என்ன செய்தார்? While people were accusing him falsely, பொய்யா இவரை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கும் பொழுது he committed his cause to God the Father who judges everything righteously. எல்லாவற்றையும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதாவுடைய கரத்திலே தம்மை ஒப்புவித்துக் கொண்டே And இருந்தார். people told all types of lies about him. அவரை குறித்து எல்லா விதமான பொய்களையும் சொல்லும் பொழுது They just twisted one word he said. அவர் செய்த ஒரு வார்த்தையை சற்று திரித்து சொல்லிவிட்டார்கள். That is how people accuse us. இப்படித்தான் ஜனங்கள் நம்மை குற்றம் I have சொல்வார்கள். seen that many times in my life. என்னுடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே They பார்த்திருக்கிறேன். take some sentence I said and twist it slightly and say, see what he said. நான் சொன்ன ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொள்வார்கள், சற்று லேசாக திரித்து இவர் என்ன சொன்னார் பாருங்கள் என்று That is சொல்வார்கள். what they did that to Jesus also. இதை இயேசுவுக்கும் செய்தார்கள். One day Jesus said, ஒரு நாளில் இயேசு சொன்னார், if you pull down this temple, I will raise it up in 3 days. இந்த ஆலயத்தை இடித்து விட்டால் நான் 3 நாளிலே கட்டுவேன் என்று சொன்னார். He was talking about his body. அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார். He said, if you pull it down, I'll raise it up in 3 days. நீங்கள் அதை இடித்தால் நான் 3 நாட்களில் எழுப்புவேன் என்று சொன்னார். They twisted it. அவர்கள் அதை அப்படியே திரித்து விட்டார்கள். They told the judge, அவர்கள் அந்த நீதிபதியை பார்த்து see, சொன்னார்கள், this man said that he will pull down the temple. இந்த மனிதன் இவர் தேவனுடைய ஆலயத்தை இடிப்பேன் என்று சொன்னான் என்று சொன்னார்கள். He never said that. அவர் அதை சொல்லவில்லை. Just one word they twisted. ஒரு வார்த்தையை சற்று திரித்து So விட்டார். don't be surprised if something you say, people will just twist one word and accuse you with that. ஆகவே நீங்கள் சொல்லுகிற காரியத்திலே ஒரு வார்த்தை எடுத்து திரித்து உங்களை அந்த வார்த்தையை வைத்தே குற்றம் சாட்டும் பொழுது ஆச்சரியப்பட You வேண்டாம். have to expect it in this world. இந்த உலகத்திலே நீங்கள் அதை எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது. Christians, believers, pastors, preachers will do that to you. கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், பாஸ்டர்மார்கள் இதை உங்களுக்கு சொல்லி செய்வார்கள். What should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Follow Jesus' footsteps. இயேசுவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். Don't waste your time arguing with them. அவர்களோடு கூட வாக்குவாதம் செய்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். He entrusted it to his father. தன்னுடைய பிதாவினிடத்தில் அதை ஒப்புக் கொடுத்து கொண்டே இருந்தார். He stood there. அவர் எங்கே நின்றார்? He said, Father, you know what they're saying now. பிதாவே, அவர்கள் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்று நமக்கு தெரியும். Absolute lies. முற்றிலுமான பொய். But I'm not going to say anything, Father. ஆனால் பிதாவே, நான் அவர்களுக்கு மாறுத்தரமாய் ஒன்றும் சொல்ல மாட்டேன். You heard everything. நீர் எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. 1 year ago when I said that, you heard it. ஒரு வருஷத்துக்கு முன்பாக நான் சொன்ன பொழுது நீர் And கேட்டிருக்கிறீர். you know what I said. நான் என்ன சொன்னேன் என்று நீர் தெரியும். These fellows are telling lies. இவர்கள் எல்லாரும் பொய் சொல்கிறார்கள். I'll keep my mouth shut. என்னுடைய வாயை நான் Because மூடிக்கொள்வேன். you are the righteous judge, Father. பிதாவே, நீரே நியாயமாய் தீர்ப்பு செய்கிற நீதிபதி. I'm not standing before the judgment seat of Pilate or Caiaphas. நான் பிலாத்துடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாகவோ காய்பாவுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாகவோ நிற்பதில்லை. Father, I stand before you. பிதாவே, உமக்கு முன்பாக நான் நிற்கிறேன். That is how we must face the world. இப்படித்தான் நாம் இந்த உலகத்தை சந்திக்க வேண்டும். Stand before my Father. என் பிதாவுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். We are not afraid then. ஆகவே நீங்கள் அவர்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. It's true, when these religious people took me to court, இந்த மார்க்க சம்பந்தமான மக்கள் என்னை வழக்கு மன்றத்துக்கு எடுத்துச் சென்ற பொழுது I was the happiest person there. அங்கே நான் சந்தோஷமுள்ள மனிதனாக இருந்தேன். I was standing before my Father. ஏனென்றால் நான் அங்கே என் பிதாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தேன். All the other people are looking so miserable. அங்கே இருக்கிற மற்றவர்களை எல்லாம் பார்த்தால் பரிதாபமாக இருந்தார்கள். I was looking very happy. ஆனால் நான் சந்தோஷமாக கோர்ட்டிலே போய் நின்று கொண்டிருந்தேன். Because I was standing before my Father. ஏனென்றால் நான் என் பிதாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தேன். I never said a word. நான் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. God takes care of everything. தேவன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்கிறார். Such a situation may come for you also. இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கும் வரலாம். And the Lord is preparing us now
with His word as to what we should do then. நாம் அப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ சொல்ல வேண்டுமோ அதற்காக தேவன் தம்முடைய வார்த்தையை வைத்து இப்பொழுது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். When we go through these sufferings, இந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது something happens within us. நமக்குள்ளாக ஒன்று நடைபெறுகிறது. And we get terrific compassion for other people who are suffering. பாடுபடுகிற மற்ற மக்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய மனதுருக்கம் ஏற்படுகிறது. You know, when I looked at all the other people in the court, நான் வழக்கு மன்றத்தில் உள்ள மற்ற மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது I feel sorry for them. நான் அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டேன். They don't have Jesus standing with them like me. என்னை போல அவர்களுக்கு தங்கள் பக்கத்தில் இயேசு நிற்கவில்லை. Like that so many people in the world. அதுபோல உலகத்திலே பல மக்கள். See, you may go through suffering in your family. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். In your children. ஒருவேளை பிள்ளைகளுடைய வியாதிகளுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். Some of our children are sick and they are not healed. நம்முடைய பிள்ளைகளிலே சிலர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் குணம் கிடைக்கவில்லை. I see some of these children here who are sick. இங்கே ஒரு சில பிள்ளைகள் அது போல வியாதியா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். Can't be healed. அது குணமாக்கப்பட முடியாத வியாதி. But I say one wonderful thing, that Jesus is with us. ஆனால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறேன். ஆகவே நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. The child is not healed. அந்த குழந்தை சுகமாக்கப்படாவிட்டாலும் think of other people in the world. ஆனால் உலகத்திலே மற்ற மக்களை பாருங்கள். They also have sickness. அவர்களுக்கும் வியாதி இருக்கிறது. And they don't have Jesus. அவர்களுக்கு இயேசு இல்லை. How terrible. எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. We may go through suffering. நாம் பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லலாம். We have Jesus with us in our suffering. ஆனால் நம்முடைய பாடுகளுக்குள்ளாக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். The same suffering other people in the world are going through. ஆனால் இதே பாடுகளை மற்ற உலக மக்களும் கடந்து செல்கிறார்கள். Don't have Jesus. அவர்களுக்கு இயேசு இல்லை. So I find my heart is always moved with compassion for these people. ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக என்னுடைய மனதுருக்கத்தினாலே நிறைகிறதை நான் பார்க்கிறேன். If you are a true Christian, நீங்கள் ஒரு மெய்யான கிறிஸ்தவனாய் இருந்தால் your heart will be moved with compassion for these poor people who don't have Jesus. இயேசு இல்லாத இந்த மக்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளமானது மனதுருக்கத்தினாலே நிரம்பும். Because they are also suffering and we are also suffering. அவர்களும் பாடுபடுகிறார்கள், நாமும் பாடுபடுகிறோம். But we are so happy in our suffering. ஆனால் நம்முடைய பாடுகளிலே நாம் சந்தோஷமானவர்களாய் Because இருக்கிறோம். we know that our Father will not allow us to be tested beyond our ability. நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதிக்கிறவர் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And not only that, அது மட்டுமல்ல, that our Father will make all this suffering produce some glory for us. இந்த பாடுகள் எல்லாம் நமக்கென்று ஒரு மகிமையை உண்டாக்கும்படியாய் தேவன் செய்து விடுவார். See 2 Corinthians 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் and verse 17 17ஆம் வசனம் and 18. 18ஆம் வசனம். 2 Corinthians 4:17 and 18. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17 18 வசனங்கள். Paul suffered more than all of us. நம்ம எல்லாரை காட்டிலும் பவுல் அதிகமாக பாடுபட்டார். But all the suffering he went through, ஆனால் அவர் கடந்து சென்ற எல்லா பாடுகளும் he suffered for the sake of the gospel. அவர் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் பாடுபட்டார். It's not the Greeks and the Romans who hurt him. அவருக்கு தீமை செய்தவர்கள் கிரேக்கர்களும் ரோமர்களும் அல்ல, The Jews, யூதர்கள். people with the Bible who hurt Jesus, they are the ones who hurt Paul. வேதத்தை வைத்துக் கொண்டு இயேசுவுக்கு தீமை செய்தவர்கள் தான் பவுலுக்கு தீமை செய்கிறார்கள். But he got 195 stripes on his back. அவருடைய முதுகிலே 195 அடிகள் He கிடைத்தது. was stoned by the Jews 3 times. 3 முறை யூதர்களால் கல்லெறியப்பட்டார். Imprisoned so many times. பல சமயங்களில் சிறையில் அடைக்கப்பட்டார். Traveling and shipwrecked and so many sufferings. பிரயாணங்களிலே வந்த கஷ்டங்கள், கப்பர் சேதத்திலே வந்த கஷ்டங்கள். He had a sickness all the time he prayed and it was not healed. அவருக்கு ஒரு வியாதி இருந்தது, எவ்வளவோ ஜெபித்தும் அது குணமாக்கப்பட முடியவில்லை. And many of his brothers betrayed him. அநேக இடங்களில் அவருடைய சொந்த சகோதரர்கள் இவரை காட்டி கொடுத்தார்கள். Co-workers left him. அவருடைய உடன் ஊழியர்கள் அவரை விட்டு போய்விட்டார்கள். But you know what he says? ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? All this suffering இந்த எல்லா உபத்திரவங்களும் is only for a short moment, he says. இவெல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கும், குறுகிய காலத்துக்குரியது. Only short time. குறுகிய காலத்துக்கு மட்டுமே இருக்கும். Only 30 years. 30 வருஷங்கள் மட்டுமே. That's all. அவ்வளவுதான். How much is 30 years? 30 வருஷம் என்பது எவ்வளவு? You ask Paul. பவுலை பார்த்து கேளுங்க. If I ask you how much is 30 years of suffering? உங்களை பார்த்து 30 வருஷங்கள் பாடுபடுவது என்றால் என்ன என்று கேட்டால் 30 years. ஐயோ 30 வருஷமா என்று சொல்லுவீர்கள். You ask Paul, how much is your 30 years suffering? பவுலை பார்த்து உங்களுடைய 30 வருஷ பாடுகள் எவ்வளவு என்று கேட்டால் It's so small. மிகவும் சிறியது சகோதரர் என்று சொல்வார். 30 years. 30 வருஷம் ரொம்ப கம்மி. Why? ஏன்? Because he says, I'm looking at eternity. நான் நித்தியத்தை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்கிறார். And it's so small. நித்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது 30 வருடம் என்பது மிக மிக How குறைவு. heavy is this affliction? இந்த பாடுகள் எவ்வளவு கனமாக இருக்கிறது. See, we don't get a promotion in our job. We think, oh, that is such a suffering for us. வேலையிலே வேலை உயர்வு கிடைக்காமல் பிரதர் வேலை ஸ்தலத்திலே எவ்வளவு பாடுகள் தெரியுமா என்று Because சொல்லுவார். I was a Christian, they did not give me a promotion. நான் கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே எனக்கு வேலை உயர்வு மறுக்கப்பட்டது என்று சொல்லுகிறேன். What a suffering that is. எவ்வளவு பாடுகள் வேலை ஸ்தலத்திலே. But you ask Paul. ஆனால் பவுலை பாருங்கள், All கேளுங்க. 195 stripes you got on your back.
உங்க முதுகுல 195 அடி இருக்கு, என்ன பிரதர் என்று கேட்டால், 3 times you got stoned, 3 முறை கல்லடிபட்டீர்கள் என்று கேட்டால், imprisoned, beaten, all this. சிறையில் அடைக்கப்பட்டீர்கள், அடிக்கப்பட்டீர்கள். How much is that? அவைகளெல்லாம் எவ்வளவு என்று கேட்டால், It's a light affliction, he says here. அங்கே அவர் சொல்லுகிறார், அது அதிசயத்துக்கு லேசான உபத்திரம் என்று சொல்லுகிறார். Can you say that? No, light affliction. இதெல்லாம் லேசான உபத்திரம் என்று உங்களால சொல்ல முடியுமா? I mean, like a mosquito bite, that's all. அதெல்லாம் கொசுக்கடிதான் பிரதர் என்று சொல்ல முடியுமா? Why did he say that? ஏன் அதை அப்படி சொன்னார்? All this suffering he went through, like a mosquito bite. அவர் கடந்து சென்ற எல்லா உபத்திரங்களை பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஒரு கொசுக்கடிதான். 30 years, he says, oh, it's so short time. 30 ஆண்டுகளை பார்க்கும்போது லேசான குறுகிய காலம் என்று சொல்கிறார். Because, ஏனென்றால், first of all, முதலாவதாக, all this is working and producing for me a great weight of glory. இவைகள் எல்லாம் எனக்கு அதிகமான, மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. I am becoming a spiritually rich man. ஆவிக்குரிய ரீதியிலே நான் ஒரு ஐஸ்வரியவானாய் மாறுகிறேன். You know why Paul was such a rich man spiritually? ஆவிக்குரிய ரீதியிலே பவுல் ஏன் அப்படி செல்வந்தனாய் இருந்தார் தெரியுமா? Listen. கவனியுங்கள். Not only because he suffered. அவர் பாடுபட்டதினால் மாத்திரமல்ல. A lot of people have suffered like Paul. அநேகர் பவுலை போல பாடுபட்டிருக்கிறார்கள். But listen. ஆனால் கவனியுங்கள். Because in his suffering he never complained. இந்த பாடுகளுக்குள்ளாக ஒரு காலம் குறை சொல்லவில்லை. He said, praise the Lord. ஸ்தோத்திரம் என்று சொன்னார். That's why that suffering made him a rich man. ஆகவே தான் இந்த பாடுகள் அவரை ஐஸ்வரியவானாய் மாற்றியது. Supposing I get so much suffering in my life. என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பாடுகளை பெற்றுக்கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And I complain. ஐயோ 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 என்று சொல்லி நான் புகார் செய்து கொண்டே இருக்கிறேன், குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். At the end of all that suffering I'll still be a poor man. அந்த பாடுகளின் முடிவிலே நான் இன்னுமாய் ஏழை மனிதனாக But இருப்பேன். if the same suffering comes, ஆனால் அதே அளவு பாடு வரும்போது, praise the Lord. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று God is சொல்கிறேன். on the throne. தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். He will not allow me to be tested beyond my ability. என்னுடைய திராணிக்கு மிஞ்சி அவர் என்னை சோதிக்கிறவர் அல்ல. He is my father. அவருடைய தகப்பன். This is only a training. இது எனக்கு ஒரு பயிற்சி தான். This is like a difficult examination. If I pass it, I'll be promoted. நான் தேர்ச்சி பெற்றால் நான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும். And if I praise the Lord, நான் அதோடு கூட தேவனை ஸ்தோத்திரித்தால், my brother betrays me, என்னுடைய சகோதரன் என்னை காட்டி கொடுக்கிறார், I don't complain against him. அவருக்கு விரோதமாய் நான் குறை சொல்வதில்லை. Jesus looked at Judas and said, friend. யூதாஸ் காரியத்தை பார்த்து சிநேகிதனே என்று ஆண்டவர் கூப்பிட்டார். Can you call somebody who betrays you your friend? உங்களை காட்டி கொடுக்கிற யாராவது ஒரு நபரை பார்த்து சிநேகிதனே என்று அழைக்க முடியுமா? Somebody who sells you for money, can you call him a friend? பணத்துக்காக உங்களை விற்கிற ஒரு நபரை பார்த்து நான் சிநேகிதனே என்று அழைக்க முடியுமா? Jesus could do that. இயேசு அதை செய்ய முடிந்தது. So if we do like that, ஆகவே நாமும் அப்படி செய்ய முடியும். then we will become spiritually rich. அப்படி நாம் செய்யும் பொழுது ஆவிக்குரிய செல்வந்தர்களாய் மாற முடியும். But Paul also said, secondly, இரண்டாவதாக பவுல் சொன்னார், verse 18, we don't look at the things which are seen. நாம் காண்கிற காரியங்களை நாம் இப்பொழுது பார்க்கிறதில்லை. We are looking at the things which are not seen. நாம் காணாத காரியங்களை நாம் பார்க்கிறோம். That is how we become spiritually rich. இப்படி தான் நாம் ஆவிக்குரிய செல்வந்தர்களாய் மாற முடியும். When we have Jesus with us, நம்மோடு கூட இயேசு இருக்கும் பொழுது, it's so easy to go through these trials. இந்த உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து செல்வது மிகவும் எளிதாக இருக்கிறது. And therefore we must have compassion on the other people in the world who are suffering, who don't have Jesus with them. ஆகவே தங்களோடு கூட இயேசு இல்லாமல் பாடுபடுகிற உலக மக்களை பார்க்கும் பொழுது நாம் மனதுருக்கத்தினாலே நிரம்ப வேண்டும். Now I want to show you 3 parables that Jesus spoke. இயேசு பேசின 3 உவமைகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். All 3 parables he spoke about having compassion on other people. இந்த 3 உவமைகளின் மூலமாக இயேசு மற்றவர்கள் மீது மனதுருக்கம் காண்பிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். Have you noticed that? அதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? First of all, in Matthew chapter 18. முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். The first reason why we should have compassion on other people. மற்றவர்கள் மீது நாம் ஏன் மனதுருக்கம் கொள்ள வேண்டும் என்பதற்கு முதல் most important காரணம், மிக மிக முக்கியமான காரணம், here we read in Matthew 18 and verse 21. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். You know, in the Jewish religion, யூத மதத்திலே they taught people, you must forgive your brother 3 times if he does something wrong. உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாய் தவறு செய்தால் 3 முறை மன்னிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். So Peter thought, I'm not a Jew, I'm going to be a Christian. ஆகவே பேதுரு, நான் ஒரு யூதனாய் இருக்க போவதில்லை, நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க போகிறேன் என்று So சொல்கிறார். he asked the Lord, ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், Lord, how often shall I forgive my brother? ஆண்டவரே, என்னுடைய சகோதரனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? I'm a good man. நான் ஒரு நல்ல மனிதன். 7 times. 7 முறை. And he thought Jesus would say, that's wonderful, Peter, you're a great man, you forgive people 7 times. அருமையான சகோதரன் பேதுரு, நல்ல மனிதன், 7 முறை மன்னிக்கிறாய் என்று சொல்லி இயேசு சொல்வார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். Jesus said, Peter, useless, only 7 times.
உபயோகம் இல்லாதவனை 7 முறை மட்டுமா மன்னிக்க போகிறாய்? No. இல்லை, 70 times 7. 7 70 தரம் என்று சொல்கிறார். 490 times. 490 முறை மன்னிக்க வேண்டும் என்று In சொல்கிறார். another place it says in one day. இன்னொரு இடத்துல ஒரு நாளைக்கு மட்டுமே 490 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 490 times to forgive somebody in one day. ஒரு நாளிலே ஒருவரை 490 முறை மன்னிக்க வேண்டுமா? That means if we are awake for 12 hours or 16 hours, 12 மணி நேரம் அல்லது 16 மணி நேரம் விழித்திருந்தால் 30 times in 1 hour we have to forgive a person. ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் தெரியுமா? 30 முறை மன்னிக்க வேண்டும். He does something wrong, இப்பொழுது ஒரு தவறை செய்கிறார், I forgive him. மன்னித்து விட்டேன். After 2 minutes he again does something wrong. 2 நிமிஷம் கழித்து மீண்டுமா இதே தவறை செய்கிறார், மன்னித்து விடுகிறேன். After 2 minutes he again does something wrong. பிறகு 2 நிமிடம் கழித்து அதே தவறை செய்கிறார், மன்னித்து விடுகிறேன். 1 hour he has done it 30 times. ஒரு மணி நேரத்திலே 30 முறை தவறு செய்து விட்டார். Think of your wife. உன் மனைவியை எண்ணிக்கொள்ளுங்க. In 1 hour 30 times she does the same mistake. ஒரு மணி நேரத்திலே 30 தடவை அதே தவறை திருப்பி திருப்பி உன் மனைவி செய்து கொண்டிருக்கிறார். Forgive. நீங்க மன்னித்து கொண்டே இருக்கிறீர்கள். Next hour அடுத்த மணி நேரம் வருகிறது, same thing again. மீண்டுமா அதே காரியம். Whole day ஒரு நாள் முழுவதும் 490 times. 490 முறைகள். Then you are a Christian. அப்படியானால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். Are you a Christian? நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா? Your wife does something twice in a day. Same thing you are doing again. ஒரு நாளைக்கு 2 முறை அதே தவறை செய்து விட்டால் திருப்பி திருப்பி அதே தான் செய்கிறேன் என்று நாம் நொந்து கொள்கிறோம். We need to learn what it is to be a Christian. ஒரு கிறிஸ்தவனா இருப்பது என்றால் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 490 times. 490 முறைகள் மன்னிக்க வேண்டும். And why? ஏன்? Now listen, this is the parable Jesus spoke. இப்பொழுது கவனிங்கள், இந்த ஊமையை தான் That is why we have to forgive 490 times. ஆகவே தான் நாம் 490 முறை மன்னிக்க வேண்டும் Every day. ஒவ்வொரு நாளும். He said there was a king ஒரு ராஜா இருந்தான், who his slaves had borrowed a lot of money from him. அவனுடைய வேலைக்காரர்கள் அநேக பணத்தை ராஜாவிடமிருந்து வாங்கினார். And so he called all of them, okay, settle your accounts. ஆகவே அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் கணக்கு வழக்குகள் எல்லாம் தீர்த்து விடுங்க. There was one man who owed him 40 million rupees, 4 crore rupees. 40 மில்லியன் ரூபாய் அல்லது 4 கோடி ரூபாய் கடன் பட்டிருந்தான் ஒரு வேலைக்காரன். Can you imagine how much 4 crore rupees debt is? 4 கோடி ரூபாய் கடன் என்று சொன்னால் உங்களால கற்பனை செய்து பார்க்க முடியுமா? 400 lakhs 400 லட்சம் ரூபாய் debt. கடன். When are you going to pay it back? 400 லட்சம் ரூபாய் என்றைக்கு தான் அவன் செலுத்தி தீர்க்க போகிறான்? And see what this slave said. இந்த வேலைக்காரன் ஊழியக்காரன் என்ன The சொன்னான்? Lord said, sell him. Sell him and sell his wife and children in. He has to pay back the whole thing. அவனுடைய பெண் ஜாதி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். The slave fell down, verse 26. 26ஆம் வசனத்தில் அந்த ஊழியக்காரன் Oh, தாழ விழுந்து, Master, have patience with ஐயா me. என் மேல் இரக்கமாயிருங்க, I will pay you everything. நான் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன். That's a lie. அது ஒரு பொய். How can you pay back 4 crores? 4 கோடி ரூபாய் எப்படி அவன் கட்டி முடிக்க முடியும்? If you are a slave, how can you pay back 4 crores? ஒரு அடிமையா ஒரு வேலைக்காரனா இருந்தா 4 கோடி ரூபாய் கட்ட முடியுமா? But he said, okay, I'll pay. ஆனா நான் கட்டுகிறேன் என்று சொன்னான். He knows he's not going to pay. அவன் கட்ட முடியாதுன்னு அவனுக்கே தெரியும். And the king also knows this fellow can never pay. ராஜாவுக்கும் தெரியும் இவன் ஏதோ சொல்லுகிறான், ஆனால் இவனை கட்ட முடியாதுன்னு The king தெரியும். is not a fool to think that his slave can pay back 4 crores. ஒரு வேலைக்காரன் 4 கோடி ரூபாயை திருப்பி செலுத்த முடியும் என்பதை நம்புவதற்கு ராஜா ஒரு முட்டாள் அல்ல. Engineers and doctors cannot pay back 4 crores. 4 கோடி ரூபாயை இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களும் பொறியாளர்களும் செலுத்த முடியாது. But you know what the king said? அந்த ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? சரி, I cancel your debt, you can go free. உன்னுடைய கடனை எல்லாம் நான் தீர்த்து விடுகிறேன், How much மன்னித்து விடுகிறேன், நீ போ என்று சொல்கிறார். How much was he forgiven? அவன் எவ்வளவு மன்னிக்கப்பட்டான்? 400 lakhs. 400 லட்சம் ரூபாய் மன்னிக்கப்பட்டான். 40 million rupees. 40 மில்லியன் ரூபாய். Okay. சரி, So he's so happy. அவன் சந்தோஷமாய் போகிறான். He tells his wife, "We are free. That is over." மனைவியை பார்த்து சந்தோஷமாய் சொல்லுகிறான், கண்ணெல்லாம் முடிந்து விட்டது. And he goes down the road. அவன் சாலையிலே போகிறான். 5 minutes later, 5 நிமிஷம் தான் ஆகிறது. he meets another fellow slave of his in verse 28. அவருடைய இன்னொரு வேலைக்காரனை பார்க்கிறான். Hey, you remember you owe me that 40 rupees? 40 ரூபாய் நீ தர வேண்டும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? You remember you borrowed 40 rupees from me some days ago? நீ சில நாட்கள் முன்பா 40 ரூபாய் என்கிட்ட வாங்கினீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்காயா? Yeah, give it. கொண்டா. Poor man, please ஐயோ, help me. நான் ஏழை, என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சுகிறான். I give you your 40 rupees, just give me some time. 40 ரூபாய் கொடுத்து விடுகிறேன், கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள். And it says he seized him by the throat and began to choke him. அவன் தொண்டையை பிடித்து நெரிக்க ஆரம்பித்தான். Come on, pay it now. ஏய், இப்பொழுது கொடு
கொடுக்க போறியா இல்லையா? Give me time. ஐயா 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 மன்னிச்சிருங்க. Come to the court. இல்ல இல்ல வா கோர்ட்டுக்கு வா. Tell the judge he owes me 40 rupees. He said, நீதிபதியை பார்த்து எனக்கு 40 ரூபாய் கொடுக்க வேண்டும். 1 week he has not repaid it. ஒரு வாரம் ஆச்சு இன்னும் கொடுக்கல. Judge said, put him in jail. நீதிபதி சொல்றார் அவனை சிறைச்சாலையில போடு. And he gets a happiness. அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். He was gone to jail. இவன் ஜெயிலுக்கு போய் விட்டான். Somebody else saw that. யாரோ ஒருவன் இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். And told the king. ராஜாவிட்ட போய் சொல்லிவிட்டான். You know that man you forgave 400 lakhs? 400 லட்சம் ரூபாய் கடனை மன்னித்தீர்களே, அந்த மனிதன் என்ன செய்தார் தெரியுமா? He put one fellow in jail for 40 rupees. 40 ரூபாய்க்காக இன்னொருவனை சிறைச்சாலையில போட்டு விட்டான். He said, call him here. அவனை கூப்பிடு. And he said, you wicked slave, you go to jail. நீ ஜெயிலுக்கு போ. And not only jail. ஜெயில் மட்டுமல்ல. Verse 34. I've done people to torture you. They will torture you in the jail. சிறைச்சாலையிலே you die because you won't be able to pay back this amount. நீ அந்த கடனை எனக்கு திருப்பி செலுத்த முடியாதபடினாலே அங்க சிறைச்சாலையிலே உன்னை உபத்திரவப்படுத்துகிற உபாதிக்கிறவர்கள் இருந்து உன்னை உபத்திரவப்படுத்திக் இருப்பார்கள். ஏன்? One reason. ஒரே ஒரு காரணம். He didn't have compassion on another who did something wrong. தனக்கு விரோதமாய் தவறு செய்த ஒருவர் மீது இவனுக்கு மனதுருக்கம் இல்லை. The meaning of the parable is this. இந்த உவமையுடைய பொருள் இதுதான். God has forgiven us 4 crores of sins. தேவன் நம்முடைய 4 கோடி பாவங்களை மன்னித்திருக்கிறார். 400 lakhs of sins. 400 லட்சம் பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறார். Numerous sins. எண்ணற்ற பாவங்களை மன்னித்திருக்கிறார். Some poor brother of ours, நம்முடைய ஏழை ஒரு சகோதரர், your wife, உன்னுடைய மனைவியா your இருக்கலாம், husband, உன்னுடைய கணவனா இருக்கலாம், your neighbor, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், your mother-in-law, உன்னுடைய மாமியார் did some small wrong thing to you. உங்களுக்கு விரோதமாய் சிறு தவறை செய்து விட்டார்கள். And you say, I will never allow that mother-in-law to come inside my house again. இனிமேல் எங்க மாமியார் எங்க வீட்டுக்கு வந்து விடுவார்களா பார்ப்போம். Supposing God says, I will never allow you to go to heaven again. ஆண்டவர் உங்களை பார்த்து நீ பரலோகத்துக்கு உன்னை விட மாட்டேன் என்று சொன்னால் what did your mother-in-law do? உங்க மாமியார் என்னதான் செய்து விட்டார்கள்? She took 40 rupees from me and never returned it. என்கிட்ட 40 ரூபாய் எடுத்து விட்டு இன்னும் கொடுக்கவில்லை. Catch your mother-in-law by the throat. மாமியாரை கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறது. God is seeing all that. இதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். And you know what God says? தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? Put this woman in the jail. Put this man in the jail. இந்த ஸ்திரீ சிறைச்சாலையை போடு, இந்த மனிதனை சிறைச்சாலையில போடுங்கள். Get all the demons to come and torture. அந்த பேய்கள் எல்லாம் வரட்டும், இவனுக்கு உபத்திரவத்தை கொடுக்கட்டும். Make him sick. வியாதிப்பட வைக்கட்டும். Give him all types of sicknesses in his body. எல்லா விதமான வியாதிகளும் இந்த சரீரத்திலே வரட்டும். Does God do that? தேவன் இதை செய்கிறாரா? See verse 35. 35ஆம் வசனத்தை வாசிங்க. So shall my heavenly Father do if each of you does not forgive his brother from his heart. நீங்களும் 35ஆம் வசனம். அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். I don't know all of your lives. உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எனக்கு தெரியாது. But there are people sitting here who have not forgiven others from their heart. இங்கே மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மற்றவர்களை மன்னிக்காதவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். And the Lord is speaking to you. உன்னிடத்திலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Forgive people. மற்றவர்களை மன்னியுங்கள். From your heart, forgive them. மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னித்து விடுங்கள். Don't just forgive them with your lips. உதட்டளவிலே மன்னிக்க வேண்டாம். Some of you have got sickness which will not be healed till you forgive other people. மற்றவர்களை மன்னிக்கும் வரை உங்களிலே ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் சுகமாவதில்லை. You must have compassion, mercy. மனதுருக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும். ஏன்? Because what they owe you is so little. உங்களுக்கு அவர் கடன் பட்டது மிக குறைவு. What they did, I know they did wrong to you, but what they did wrong was so little. அவர் உங்களுக்கு தவறு செய்து விட்டார்கள், அது எனக்கு தெரியும். ஆனால் அவர் செய்த தவறு மிக மிக குறைவு. You know, that's what the Lord told me about all these people who took me to court. என்னை வழக்கு மன்றத்துக்கு இழுத்து சென்றார்களே அவர்களை குறித்து தேவன் இப்படி தான் சொன்னார். My own brothers-in-law. என்னுடைய சொந்த மைத்துனர்கள். The Lord said what they did is so little. அவர் செய்ததெல்லாம் மிக மிக குறைவு. What you have done against me is so great. ஆனால் நீ எனக்கு விரோதமாய் செய்தது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. Forgive them. நீ அவர்களை மன்னித்து விடு. I said sure. ஆண்டவரே கண்டிப்பாக மன்னித்து விடுகிறேன். It's only 40 rupees. 40 ரூபாய் தான் ஆண்டவரே. Okay, forget it. சரி மறந்து விடு. Oh, God has forgiven me 4 crores. தேவனை 4 கோடி ரூபாய் மன்னித்திருக்கிறார். I want to tell you, my brother, என் சகோதரனே சகோதரி,
Whatever wrong other people have done to you, it's only 40 rupees. மற்றவர்கள் உங்களுக்கு செய்த தவறெல்லாம் எவ்வளவு தெரியுமா? 40 ரூபாய் தான். Forgive them. மன்னித்து விடுங்கள் அவரை. You have done 4 crores against God. நீங்கள் தேவனுக்கு விரோதமாக 4 கோடி தவறுகளை And He செய்திருக்கிறீர்கள். forgave you. அவர் உங்களை மன்னித்து விட்டார். When are you going to forgive your wife completely? எப்பொழுது நீங்கள் உங்கள் மனைவியை முழுமையாக மன்னிக்க போகிறீர்கள்? When are you going to forgive your husband completely? எப்பொழுது நீங்கள் உங்கள் கணவன்மாரை முழுமையாக மன்னிக்க போகிறீர்கள்? Have your brother-in-law, father-in-law cheated you of the family property? குடும்ப சொத்தை பிரிக்கும் பொழுது உங்களுடைய மாமனார் உங்களை ஏமாற்றி விட்டாரா? உங்களுடைய மைத்துனர் உங்களை ஏமாற்றி விட்டாரா? Forgive him, forgive him. மன்னித்து விடுங்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள். God has got much more property for you in heaven. பரலோகத்தில் தேவன் உங்களுக்காக எவ்வளவோ சொத்தை வைத்திருக்கிறார். But if you fight with them, you will never get that property in heaven. இந்த பூமியில இவரோடு கூட நீங்கள் சொத்துக்காக சண்டை போட்டீர்கள் என்று சொன்னால் பரலோகத்தில் உங்களுக்கு சொத்து கிடைக்காது. So many people are fighting for earthly property, they miss their property in heaven. அநேகர் பூமிக்குரிய சொத்துக்காக இங்கே சண்டை போடுகிறார்கள், பரலோகத்திலே தங்களுடைய சொத்தை இழந்து விடுகிறார்கள். People have cheated me also. என்னையும் கூட ஏமாற்றி இருக்கிறார்கள். Cheated my wife. என்னுடைய மனைவியை ஏமாற்றி இருக்கிறார்கள். Forgive. மன்னித்து விடுங்கள். I will not fight for anything because everything is only 40 rupees. நான் ஒன்றுக்காகவும் போராட மாட்டேன், ஏனென்றால் எல்லாமே 40 ரூபாய் தான். And God has forgiven me 4 crores. தேவனை 400 கோடி ரூபாய் மன்னித்திருக்கிறார். So when you remember that always, ஆகவே இது எப்பொழுதுமே நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்வீர்களானால் you will look with mercy upon other people. மற்றவர்களை பார்க்கும்போது இரக்கத்தோடு கூட பார்ப்பீர்கள். Everybody in the world, உலகத்தில் இருக்க ஒவ்வொருவரும், even those people in your church, you think there's so much wrong in them. உங்களுடைய சபையிலே இருக்கிற ஒருவர் கூட இவ்வளவு தவறுகள் இவரிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? Do you feel your elder brother has been very hard on you? உங்களுடைய மூத்த சகோதரர் மூப்பர் உங்கள் மீது கடினமாய் இருந்து விட்டார் என்று எண்ணுகிறீர்களா? Forgive him. மன்னித்து விடுங்கள். You'll be a happy person. நீங்கள் சந்தோஷமுள்ளவர்களாய் இருப்பீர்கள். Have compassion. மனதிற்கமுடையவர்களாய் இருங்கள். Another parable Jesus spoke. இயேசு பேசின இன்னொரு உவமை In Luke chapter 10, லூக்கா 10ஆம் அதிகாரம். he spoke about one man who was beaten on the roadside. ரோட்டின் ஓரத்திலே ஒரு மனிதன் அடிக்கப்பட்டு குற்றவாளியாய் கிடக்கிறதை குறித்து பேசினார். This poor man was going from Jerusalem to Jericho and some robbers beat him. ஒரு ஏழை மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது கள்ளர்கள் அவனை பார்த்து அடித்து விட்டார்கள். One priest came by that road, verse 31. 31ஆம் வசனத்திலே அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகிறான். He saw him. அவன் அவனை பார்க்கிறான். He was reading his Bible and he walked on the other side. பைபிளை வாசித்துக் கொண்டே போகிறார். ஆகவே நேரமில்லை, அவர் பக்கமாய் விலகி Walked போய்விட்டார். on the other side as if he did not see him. அதை பார்க்காதது போல அவர் வேறு பக்கமாய் நடந்து போய்விட்டார். And one Levite came. அடுத்து ஒரு லேவியர் வருகிறார். He also suddenly picked up his Bible and walked on the other side as if he அவரும் did இந்த not see him. இடத்துக்கு வரும்பொழுது உடனே பைபிள் எடுத்து அப்படியே வாசித்துக் கொண்டே பக்கமாய் விலகி போய்விட்டார். Then one another man came. இன்னொரு மனிதன் வந்தார். He had no Bible, nothing. அவருக்கு பைபிள் வேதாகமும் இல்லை. He was not even a Jew. அவன் யூதன் கூட அல்ல. He was not a Christian. அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. When he saw this man, அவன் அடிபட்டு கிடக்கிற அந்த மனிதனை பார்க்கிறான். poor man, he will die if he lies here. ஐயோ பாவம், இப்படியே இருந்தால் இவன் செத்து விடுவானே. Poured some oil and wine on his wounds and bandaged அவன் him. எண்ணெயும் திராட்சரசத்தையும் அவன் மேல் பூசி அந்த கட்டுகளை எல்லாம் கட்டுகிறான். Put him on his donkey. தன்னுடைய சொந்த கழுதியிலே அவனை ஏற்றுகிறான். Took him to one small hotel. ஒரு சிறு ஹோட்டலுக்கு அவனை கொண்டு செல்கிறான். And put him in one room. அங்கே ஹோட்டலில் உள்ள ஒரு அறையிலே அவனை வைக்கிறான். Told the innkeeper, please look after him. அந்த ஹோட்டல்காரனிடத்தில் போய் பார்த்து தயவு செய்து இந்த மனிதனை Give கவனித்துக் some கொள்ளுங்கள். money. அங்கே கொஞ்சம் பணத்தை கொடுத்து If you விட்டு spend more than that, when I come back, verse 35, I'll give you some more. இதை காட்டிலும் அதிகமாக நீங்கள் செலவு செய்தால் நான் திரும்பி வரும்பொழுது நான் இன்னும் கொஞ்சம் பணம் தருகிறேன் என்று சொல்லி போகிறான். And the Lord said, ஆண்டவர் சொல்கிறார், who was the one who obeyed God's law? தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவன் யார்? God said, love your neighbor as yourself. உன்னை போல பிறனையும் நேசி என்று ஆண்டவர் சொல்கிறார். You know, that man was a brother of that Levite and that priest. அந்த அடிபட்டு கிடக்கிறானே அவன் அந்த ஆசாரியனுக்கும் லேவியனுக்கும் சகோதரன். It was not a stranger. அவன் ஒரு அந்நியன் அல்ல. It was his brother அவனுடைய சகோதரன். from the same church. அதே சபையை சேர்ந்தவன். Because they were all children of Abraham. ஏனென்றால் அவர்கள் எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். Levite was a child of Abraham, Isaac and Jacob. லேவி ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஈசாக்கு யாக்கோபுடைய பிள்ளைகள். The priest was a child of Levite, of Abraham, Isaac and Jacob. ஆசாரியனும் அந்த ஆபிரகாம் கீழ வந்த ஈசாக்கு யாக்கோபு அவருடைய பிள்ளைகள். And this man lying on the ground was also child of Abraham, Isaac and Jacob. அடிபட்ட தரையில கிடக்கிற பையனும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு பிள்ளைகள். This is not like we see some stranger lying on the road. இது ஏதோ நாம் ரோட்டிலே போகும்போது அந்நியன் அடிபட்டு கிடக்கிறதை பார்க்கிறோம், அது போல அல்ல. This is like you see your own brother in the church lying on the road. இது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? உங்களுடைய சொந்த சபையில இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரர் அடிபட்டு கிடக்கிறதை பார்ப்பது போல உங்களுடைய சகோதரன். It may not be on the road.
ஒருவேளை சாலையிலே கிடக்காமல் இருக்கலாம், அடிபட்டு maybe in some type of need, ஏதோ ஒரு விதமான தேவையில இருக்கலாம். because he is beaten by the devil. ஏனென்றால் பிசாசினாலே அடிக்கப்பட்டவராய் அவர் தேவையில இருக்கலாம். And you ignore him, நீங்கள் அவரை கண்டும் காணாமல் போகிறீர்கள். and some stranger, some Hindu neighbor takes care of him. ஒரு அந்நியர் அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்து மனிதர் இவரை பராமரிக்கிறார். That's the story here. இதுதான் இந்த கதை. Because that man, verse 33, had compassion. ஏனென்றால் அந்த மனிதனுக்கு மனதுருகி என்று வாசிக்கிற That's the 33ஆம் second வசனம். parable where Jesus spoke about compassion. மனதுருக்கத்தை குறித்து இயேசு பேசின இரண்டாவது உவமை. We must have compassion on other brothers who may be suffering in a way we are not suffering. நாம் பாடுபடாத விதத்திலே அவர்கள் பாடுபடும் பொழுது அவர்கள் மீது நாம் மனதுருக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். You know, by God's grace, I have good health. தேவனுடைய கிருபையினாலே எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது. It's not because I'm clever or spiritual or any such thing. நான் ஆவிக்குரியவனாய் இருக்கிறபடினாலேயோ அல்லது புத்திசாலியா இருக்கிறபடினாலோ அல்ல. It's because God has forgiven me 3 crores, that's why. தேவன் எனக்கு 3 கோடி ரூபாய் மன்னித்திருக்கிறார், ஆகவே தான். And when somebody is sick, யாரோ ஒருவர் வியாதியா இருக்கும் பொழுது I must have compassion. நான் அவர் மீது மனதுருக்க வேண்டும். Do you have compassion on people around you who are suffering? உங்களை சுற்றிலும் பாடுபடுகிற கஷ்டப்படுகிற மக்களை பார்க்கும்போது உங்கள் மனதுருக்கமாக Do you have compassion on the brothers and sisters in your church? Forget outsiders. In your church, the brothers and sisters who are suffering. வெளியே உள்ளவர்களை விட்டுவிடுங்கள். உங்கள் சொந்த சபையிலே கஷ்டப்படுகிற பாடுபடுகிற சகோதரரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனதுருக்கம் வருகிறதா? Jesus said, all men will know you are my disciples, not when you carry the Bible and speak in tongues. வேதத்தை தூக்கி கொண்டு அந்நிய பாஷை பேசுவதனாலே நீங்கள் எல்லாரும் என்னுடைய சிஷ்யர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று They இயேசு will know சொல்லவில்லை. you are my disciples when you love one another. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதனாலே என்னுடைய சிஷ்யர்கள் என்று இந்த உலகம் அறிந்து That கொள்ளும். is the mark of God's people. இதுதான் தேவ ஜனத்தினுடைய அடையாளம். Not shouting and clapping and saying all that, சத்தம் போட்டு கைதட்டி எல்லாம் சொல்வதல்ல, but that we love one another. ஆனால் நாம் ஒருவரை நேசிக்கிறோம் அப்படின்னா That means you look around and you have compassion நீங்கள் உங்களை on சுற்றிலும் people who are suffering in your church. உங்கள் சபையிலே உள்ள சுற்றிலும் உள்ளவர்களை பார்க்கிறீர்கள், அவர்கள் பாடுகளில் படும்பொழுது அவர்கள் மீது மனதுருகுகிறீர்கள். That means you put yourself in their shoes and say, how will it be if I'm going through what that person is? அவருடைய காலடிக்குள்ளாக உங்கள் காலை விட்டு பார்த்து இந்த பாடுகளுக்குள்ளாக நான் கடந்து சென்றால் எப்படி உணர்வேன் என்று நீங்கள் என்ன வேண்டும்? When I see families with sick children, வியாதிப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பங்களை நான் பார்க்கும் பொழுது I always imagine, supposing those were my children, அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளாக இருந்தால் என்று நான் கற்பனை செய்து பார்ப்பேன். how will I feel? நான் எப்படி உணர்வேன்? Lord, help me to feel like that. ஆண்டவர் அதுபோல ஒரு உணர்வை எனக்கு தாரும் ஆண்டவர்களை பார்க்கும் பொழுது. I don't want to be a preacher. நான் ஒரு பிரசங்கியாரா இருக்க I விரும்புகிறேன். want to be a person with compassion. மனதிற்கும்படி ஒரு நபராக இருக்க விரும்புகிறேன். Preacher, anybody can preach. யார் வேண்டுமானாலும் பிரசங்கம் செய்யலாம். Jesus had compassion on us. இயேசுவுக்கு ஜனங்கள் மீது மனதுருக்கம் இருந்தது. When he was in heaven, he had compassion on us. அவர் பரலோகத்தில் இருக்கும் பொழுது நம் மீது That's மனதுருகினார். why he came. ஆகவே தான் அவர் பூமிக்கு And he வந்தார். taught us to have compassion on other people. மற்றவர்கள் மீது நாமும் மனதுருக்க முடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் The கொடுத்தார். third parable, மூன்றாவது உவமை, where Jesus spoke about compassion, மனதுருக்கத்தை பற்றி இயேசு பேசினார். is Luke chapter 15. லூக்கா 15ஆம் அதிகாரம். That's the story of the prodigal son. கெட்ட குமாரனுடைய கதை. You know, this is the picture of a backslider. இது பின்வாங்கி போன ஒரு மனிதனுடைய கதை. This is not like the first story where somebody is in debt to you. முதலாவது நாம் வாசித்த உவமையை போல இல்லை, அங்கே ஒருவர் உங்கள் மீது கடன்பட்டிருக்கிறார். This is not like the second story where somebody is beaten up. இரண்டாவது கதையிலே வந்தது போல அடிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய கதை அல்ல. This is a backslider who just went away from God. இவன் தேவனை விட்டு தூர விலகி போன ஒரு He's பின்மாற்றக்காரன். not sick அவன் வியாதிப்படவில்லை, and he doesn't owe you any money. அவன் உங்களுக்கு பணத்தை But கொடுக்க he's வேண்டிய a தேவையில்லை. backslider. ஆனால் அவன் ஒரு பின்மாற்றக்காரன். But finally, கடைசியா- after many years, he has repented. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மனம் திரும்பினான். And he is slowly coming back. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். If he has really repented, அவன் உண்மையாலுமே மனம் திரும்பி இருந்தான். it says the father saw him from a distance. தகப்பன் தூரத்திலிருந்து தன்னுடைய மகன் வருகிறதை பார்க்கிறார். Verse 20. 20ஆம் வசனம். And the father's heart melted தகப்பனுடைய இருதயமானது உருகுகிறது with compassion. மனதுருக்கத்தினால். And he ran and embraced him. ஓடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் Oh, செய்கிறான். my son, என் மகனே, I thought you were lost. நீ தொலைந்து போய் விட்டாய் என்று எண்ணினேன். Come back. நீ திரும்பி வந்து விட்டாய். You know, Jesus said there is joy in heaven over anybody who repents. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும் என்று இயேசு சொன்னார். So we have to look with compassion when a person is really repenting, even if he has sinned a lot. எவ்வளவோ பாவம் செய்திருந்தாலும் ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது நாம் அவர் மீது மனதுருக வேண்டும். We must not remember his past. அவருடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க கூடாது. You know, this is one big problem all of us have. நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதுதான். We always look at a person and we remember his past. நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனை பார்க்கிறோமோ அவனுடைய செய்யப்பட்ட பின்னணியை நாம் பார்க்கிறோம். What happens when a husband and wife have a fight?
ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை வரும்போது என்ன நடக்கிறது? What will they say? அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? Wife will say. மனைவி சொல்லுவாள், You remember 1985 what you did? நீங்க 1985 வருஷம் என்ன சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க தெரியுமா உங்களுக்கு? The 1986 July, you remember what you did then? அது மட்டும் இல்ல, 86 வருஷம் ஜூலை மாசம் எனக்கு என்ன செஞ்சீங்க தெரியுமா? And then 1995 March 22nd, you remember what you did then? 1995 வருஷம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க தெரியுமா? And like that big list. இது போல ஒரு பெரிய பட்டியல். If God keeps a list like that, இது போல தேவன் நமக்கு விரோதமாய் ஒரு பட்டியலை வைத்திருந்தால் every day there will be a big huge list. ஒவ்வொரு நாளும் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். ஒவ்வொரு நாளும் புது புது பட்டியல் தயாராகி கொண்டே இருக்கும். All husbands and wives, எல்லா மனைவிமார்களும் கணவன்மார்களும் please tear up all those lists in your memory. உங்களுடைய மனதிலே உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டியல் எல்லாம் கிழித்து போட்டு விடுங்க. If your husband does something wrong, உங்கள் கணவன் உங்களுக்கு ஒரு விரோதமாக ஏதாவது செய்தால், wife does something wrong, அல்லது மனைவி உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்திருந்தால், speak only about today. இன்றைக்கு என்னவோ அதை பற்றி மட்டும் பேசுங்கள். That you can say. அதை நீங்கள் சொல்லலாம். But not even yesterday. நேற்று செய்த தவறை கூட நீங்கள் அதை பற்றி Yesterday is பேசக்கூடாது. over. நேற்றைய தினம் முடிந்து விட்டது. The sun is set and it has risen again. அந்த சூரியன் மறைந்து மீண்டுமாய் உதித்திருக்கிறது. Now don't push the sun back again and bring back yesterday again. மீண்டுமாய் சூரியனை பிடித்து கீழே தள்ளி திரும்பி இப்படி கொண்டு வர வேண்டாம். No. Sun is finished with that day, started a new day. அந்த நாளை சூரியன் முடித்து விட்டு இப்பொழுது சூரியன் புது நாளை ஆரம்பித்து விட்டது. Why you want to go back to the old days? நீங்கள் ஏன் இன்னுமாய் கடந்த காலத்துக்குள்ளாக போக வேண்டும்? That's all finished. அதெல்லாம் முடிந்து விட்டது. Today you did something wrong, I'll tell you. இன்றைக்கு நீ ஏதாவது தவறு செய்தால் நான் சொல்லுகிறேன். That is the way we must live from now onwards. இப்பொழுதிலிருந்து இப்படித்தான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். Amen. ஆமென். All married people say amen. Really? உண்மையிலமா? What about married sisters? Amen. திருமணமான சகோதரிகள் உங்களை பற்றி என்ன? Louder. சத்தமா சொல்லுங்க. Now your husbands heard them. புருஷர்களே மனைவி சொன்னதை கேட்டு விட்டீங்களா? And you wives heard how loudly the husband said? ஆனா மனைவிகளே உங்க புருஷர் எவ்வளவு சத்தமா சொன்னார்னு கேட்டீங்களா? ஆமென் சொன்னார். That they will not push the sun back. அவர்கள் சூரியனை திரும்பமா பின்னாடி தள்ள மாட்டாங்க. Talk about yesterday, last week, last year, finished. நேற்றைய தினத்தை பற்றியோ போன மாதத்தை பற்றியோ போன வருஷத்தை பற்றியெல்லாம் முதல்ல முடிந்து விட்டது. So next time you have a fight, ஆக அடுத்த முறை உங்களுக்கு சண்டை வருமானால், I'm not saying you won't have a fight. Fight will happen. சண்டை வராது என்று நான் சொல்லவில்லை, சண்டை வரத்தான் செய்யும். But when it happens, ஆனால் சண்டை வரும் பொழுது and you are tempted to say what happened in 1985, 1985 வருஷத்துல என்ன நடந்தது என்று சொல்லும்படியாக சோதிக்கப்படும் பொழுது just smile at your husband or your wife. மனைவியை பார்த்து கணவனை பார்த்து ஒரு புன்முறுவல் செய்யுங்கள். சரி, Remember what you said when Brother Zach was preaching. சகோதரர் ஜாக் பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொன்னார் தெரியுமா என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்க. Say it with a smile. ஆனால் சிரிப்போடு புன்முறுவலோடு கூட சொல்லுங்க, நகைப்போடு கூட சொல்லுங்க. Not with a serious face. சீரியஸா பிரதர் பிரசங்கம் மட்டும் சொல்ல வேண்டாம், Just smile. ஒரு நகைப்போடு கூட சொல்லுங்க. Put your arm around your husband. உங்கள் கணவன் தோள் மீது கையை போட்டுக்கொண்டு, You remember what you said? Nanilam நனிலம் கான்ஃபரன்ஸ்ல சகோதரர் ஜாக் சொன்னதுக்கு ஆமென் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு என்று சொல்லுங்க. Not what Brother Zach said, what God said. சகோதரர் ஜாக் சொன்னதல்ல, தேவன் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? Oh, we're going to have very happy marriages from now on in all of our homes. இப்பொழுதிலிருந்து நம்ம எல்லா குடும்பங்களிலும் சந்தோஷமான உறவு இருக்க போகிறது. Okay, the prodigal wife or prodigal husband did something wrong, but he's coming back. கெட்ட கணவனோ கெட்ட மனைவியோ தவறு செய்து விட்டார்கள், இப்பொழுது திரும்பி வருகிறார்கள். Like the father, தகப்பன் அனைத்து கட்டினது போல் மனதிற்கத்தோடு கூட he embraced him. தகப்பன் தன்னுடைய மகன் வந்தபோது அப்படியே கட்டி பிடித்துக் கொண்டான். I want to tell you, there's nothing wrong in embracing your wife. உன்னுடைய மனைவியை கட்டி பிடிப்பதிலே தவறில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். There's nothing wrong in embracing your husband also. உன்னுடைய கணவனையும் கட்டி பிடிப்பதிலே தவறில்லை. God does that to us. தேவன் நமக்கு அதை செய்கிறார். Let's do that to one another. நாம் ஒருவருக்கொருவர் அதை நாம் செய்வோம். Let's have mercy on one another. ஒருவர் மீது ஒருவர் இரக்கம் காட்டுவோம். Because Jesus is with us. ஏனென்றால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். And that poor man may not have Jesus with him. அந்த ஏழை மனிதனோடு கூட பாவ மனிதனோடு கூட தேவன் இல்லாமல் இருக்கிறார். So remember these three parables that Jesus spoke about compassion. ஆகவே மனதுருக்கத்தை குறித்து இயேசு பேசின இந்த மூன்று உவமைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். So much trouble in the world. இந்த உலகத்திலே காணப்படுகிற பல பிரச்சனைகள். Let's spread some compassion in this troubled world. இந்த கலக்கமடைந்த உலகத்திலே நம்முடைய மனதுருக்கத்தை சற்று நாம் பெருக்குவோம். Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, நம்ம எல்லாருடைய தலைகளும் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது, I know all of you said that you will not remember the past.
கடந்த காலத்தை நான் நினைவிலே வைக்க மாட்டேன் என்று நீங்கள் எல்லாருமே சொன்னீர்கள் என்று எனக்கு தெரியும். And I believe you are 100% sincere in what you say. நீங்கள் சொன்ன காரியத்தை 100க்கு 100 உண்மையுள்ளவர்களாய் சொல்லியிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். I also want to tell you something else. ஆனால் அதே சமயத்தில் இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Your flesh is so strong you cannot conquer it. உங்களுடைய மாம்சமானது அவ்வளவு வலிமையுள்ளதா இருக்கிறபடினாலே நீங்கள் அதை ஜெயிக்க முடியாது. You need grace from God. தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபை தேவை. So you pray that God will fill you with His Holy Spirit. ஆகவே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும்படியாய் இப்பொழுது ஜெபியுங்கள். Give you grace. ஆண்டவரே கிருபை தாரும் என்று கேளுங்கள். To forgive others. மற்றவர்களை மன்னிக்கும்படியாய் கிருபை தருகிறார். Forgive your wife. மனைவியை மன்னிக்கும்படியாய். Forgive your husband. கணவனை மன்னிக்கும்படியாய். Forgive your mother-in-law. உடைய மாமியாரை மன்னிக்கும்படியாய். Mother-in-law. மாமனாரை மன்னிக்கும்படியாய். Neighbor. பக்கத்து வீட்டுக்காரரை மன்னிக்கும்படியாய். Elder brother. மூத்த அண்ணனை மன்னிக்கும்படியாய். Other brothers. மற்ற தம்பிமார்களை Other மன்னிக்கும்படியாய். sisters. அக்காமார்கள் தங்கைமார்களை All மன்னிக்கும்படியாய். those who spoke evil against you. உங்களுக்கு விரோதமாக தீமையாய் பேசின எல்லாரையும் மன்னிக்கும்படியாய். Lord, you have forgiven me 3-4 crores. ஆண்டவரே நீர் என்னை 3-4 கோடி பாவங்களை மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே. I want to forgive everybody right now. ஆண்டவரே இப்பொழுதே நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன். Right now. இப்பொழுதே As I'm sitting here. நான் இப்பொழுது இங்கு உட்கார்ந்திருக்கும் பொழுதே ஆண்டவரே In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே நான் I forgive everybody. எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. Everybody. எல்லாரையும் மன்னிக்கிறேன். எல்லாரையும் மன்னிக்கிறேன். எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Please forgive me also a sinner. ஆண்டவரே பாவியாக என்னையும் கூட நீர் மன்னித்தருளும். Cleanse me in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. Make me a holy man, a holy woman. ஆண்டவரே என்னை ஒரு பரிசுத்த மனிதனாக பரிசுத்த மனுஷியாக மாற்றும் ஆண்டவரே. And make my heart full of compassion to the world around me. என்னை சுற்றியுள்ள உலகத்தின் மீது மனதிற்கும் கொள்ளும்படியாக என்னுடைய உள்ளத்தை மனதிற்கத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. Let me not be the hard man I was till today. இன்று வரை இருந்தது போல ஒரு கடினமான மனிதனாய் இனிமேல் நான் இருக்க வேண்டாம் Let me ஆண்டவரே. not be the hard woman I was till today. இன்று வரை நான் இருந்தது போல கடினமுள்ள ஒரு ஸ்திரியாய் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. Lord, melt my heart. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உருக்கி விடும் ஆண்டவரே. Put your fire of the Holy Spirit உம்முடைய inside. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஆண்டவரே உள்ளத்திலே போட்டு விடும். Fill me with compassion. என்னை மனதிற்கத்தினாலே நிறைத்து விடும் ஆண்டவரே. Thank you for hearing me. என்னை கேட்டதற்காக உமக்கு நன்றி In ஆண்டவரே. Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.